எஸ்ஐஆரில் பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து குடியுரிமையை பறிக்க நடத்துகிற கூட்டு சதி என மதுரையில் நடைபெற்ற சமத்துவ வழக்கறிஞர் சங்க மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முதல்வர் தலைமையில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் பேசிய போது இதைத்தான் சொன்னேன். இது வெறும் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்வதற்கான முயற்சி அல்ல. எனவே மழை பெய்கிற நாள் எங்களால் இதை செய்ய முடியாது என்று இதையெல்லாம் நாம் காரணமாக சொல்லக்கூடாது. இதனுடைய உள்நோக்கமே குடியுரிமையை பரிசோதிப்பதுதான். ஆகவே இது நடத்தவே கூடாது, இதனை நடைமுறைப்படுத்தவே கூடாது என்று எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் போர்க்குரல் எழுப்ப வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இந்த 43 லட்சம் பேரும் யார்? அதிலே 37% பேர் முஸ்லிம்கள். அந்த 37% பேராக இருக்கிற முஸ்லிம்கள் யார்? எந்த மாநிலங்களை சார்ந்தவர்கள், எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? மன்னிக்கவும், அந்நிய நாடுகளிலிருந்து, அண்டை நாடுகளிலிருந்து இந்த மண்ணிலே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.